வணக்க மக்களே. இன்னைக்கு வந்து நம்ம நம்ம ஒரு முக்கியமான ஒரு கேஸ் விஷயமா வந்திருக்கோம். இந்த வீடியோ பதிவு நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஆஹ் ஒரு சிங்கிள் மதரா இருக்கவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும். ஒரு நான் ஒரு தம்பியா, கூட பிறந்த தம்பியா நான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நேற்று எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. அந்த ஃபோன்ல வந்து அவங்க அக்கா பேசினாங்க, சுமி அக்கா பேசினாங்க. எனக்கு வந்து ரொம்ப மன உளைச்சலா இருக்கு. என்னால சுத்தமா முடியல. எனக்கு ரொம்ப வந்து டார்ச்சர் பண்றாங்க. எனக்கு ஒவ்வொரு நாள் சித்திரவதையா இருக்கு. எனக்கு வீட்டுக்கு வேணாம், ஒன்றும் வேணாம், எனக்கு வந்து என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க, வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்து அக்கா ஒன்றும் இல்லை, நீங்க வந்து யூடியூப்பை அவாய்ட் பண்ணாதீங்க. ஏன்னா யூடியூப்ல இருக்க நண்பர்கள் தான் உங்களுக்கு வந்து பெரிய பலமே. அப்ப அவங்க அவாய்ட் பண்ணாதீங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்றேக்கா. நம்ம என்னன்னு பார்ப்போம், அதுக்காக சொல்யூஷன் என்னன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருந்தேன். அவங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு தான் அவங்க சமாதானம் பண்ண முடிஞ்சுச்சு என்னால. அதுக்கப்புறம் சமாதானம் பண்ண முடியல. அதுக்கப்புறம் எப்பயுமே யூஸ்வலா வந்து அவங்க வீடியோ போட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி நான் கமெண்ட் கொடுக்க போறேன், எனக்கு யாருமே வேணாம், என்னை பத்தி யாரும் பேசக்கூடாது அப்படின்னு கமெண்ட் கொடுக்க போறேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சரி வாங்கக்கா, நான் உங்களுக்கு நீங்க முன்னாடி ஆட்டோல போங்க, நான் பின்னாடியே வரேன்னு சொன்னேன். அவங்க ஸ்டேஷன் வந்துட்டாங்க. நாங்களும் பின்னாடியே போய் ஸ்டேஷன் போயிட்டு அவங்க மேல வந்து சம்மந்தப்பட்டவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். இது என்ன மாதிரி கம்ப்ளைண்ட்னு சொல்லிடுறேன். அதாவது சுமி அவர்களை பத்தி, அவங்க நான் அட்மினா இருக்கேன், அவங்கள பத்தி யாரும் தவறுதலா பேசக்கூடாது. குறிப்பா வந்து சூர்யா அவங்களோ இல்ல சிக்கேந்திர அவர்களோ தவறுதலா பேசக்கூடாது. செகண்ட் ஒன் வந்து அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு உதவி பண்ணணும். ஏன்னா ஒய்ஃப் ஆஃப் வந்து சிக்கேந்தர் சா அவங்க மட்டும்தான். அதனால அவங்க கண்டிப்பா ஏதாவது உதவி பண்ணணும். தேர்ட் அவங்களுக்கும் அவங்க பிள்ளைகளுக்கும் ஏதாவது ஜீவனாம்சம் மாதிரி கொடுக்கணும். இதை வந்து அவங்க கண்டிப்பா அதுக்காக தான் இன்னைக்கு வந்து நம்ம கமெண்ட் எழுதி கொடுத்துருக்கோம். முக்கியமான பாயிண்ட் வந்து இவங்களை பத்தி யாரும் பேசக்கூடாதுன்றதான் முக்கியமான பாயிண்ட். மோஸ்ட்லி வந்து நம்ம எடுத்து வந்தோம், கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், இன்ஸ்பெக்டரை பார்த்தோம், பேசிட்டோம். இதுக்கப்புறம் பேச மாட்டாங்க அப்படின்ற நம்புறோம். ஏன்னா நம்ம வந்து அவங்க சிங்கிள் மதரா இருக்காங்க. அவங்க அதாவது ஒரு உதவி இல்லாம இருக்காங்கன்றப்ப நம்ம அந்த உதவி பண்ணி ஆகணும் கண்டிப்பா. நம்ம பண்ணாம இருந்தோம்னா அதான் தப்பு. ஏன்னா எல்லாத்தையும் தெரிஞ்சிச்சு அப்படின்றப்ப நமக்கு என்ன உதவி வேணும் அப்படின்னு நம்ம கேட்டுட்டு நம்ம அமைதியா இருந்தோம்னா அது ரொம்ப தப்பா போயிடும். அதனால நம்ம முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கோம். செகண்ட் ஒன்று என்னன்னா, அவங்க தொடர்ச்சியா வந்து இப்படி பேசுறதுனால யாருக்கா இருந்தாலும் ஒரு வீட்டில் தனியா இருக்காங்க, குழந்தைய பார்த்துக்கிட்டு இருக்காங்க. செகண்ட் ஒன்று வந்து அவங்க மட்டும்தான் இருக்காங்க, அவங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை அப்படின்ற ஒரு உணர்வு வந்துருச்சுன்னா அவங்க எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவாங்க. இது நிதர்சனமான உண்மை. நான் என் ஃப்ரெண்டு இறந்தப்பையும் இந்த மாதிரி நடந்துச்சு. ஒரு சின்ன சண்டையில் இறந்துட்டான், அப்பயும் நடந்துச்சு. அதனால இனிமேல் வந்து இவங்க நடக்கக்கூடாது, இவங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணுன்றதுக்காக தான் இன்னைக்கு ஒரு ரிஸ்க் எடுத்து வந்து இன்னைக்கு கமெண்ட் ரிசீவ் பண்ணியிருக்கோம். பார்ப்போம். இனிமேல் பேச வேணாம், அவங்கள பத்தி பேச வேணாம். பேச வேணாம்னா நீங்க கண்டென்ட் ஓரியண்டா எடுத்து பேசுங்க, வைங்க. ஆனா தரைக்குறைவாகவும் தரம் தாழ்த்தியும் தரைக்குறைவாகவும் இன்னொருத்தவங்களை கனெக்ட் பண்ணியும் அசிங்கமான வார்த்தைகளை பயன்படுத்தியும் பேச வேண்டாம். இது வந்து நான் சூர்யாவும் இது சத்யா சம்பந்தமாகவும் நான் பேசி நான் வீடியோ போட்டிருந்தேன். அவங்க இப்போ என்னை பத்தி பேசுறது கிடையாது. அதுக்கப்புறம் இவங்களுக்கு நான் சப்போர்ட்டும் வந்திருக்கேன். நீங்க கண்டிப்பா எனக்கு வந்து ஒரு ஒரு படையே கிளம்பும் இதை பத்தி பேசுறதுக்கு, அசிங்கப்படுத்துறதுக்கும் படையே கிளம்பும். பட் நான் வந்து நான் அதை பத்தி நான் உங்களுக்கு கேர் பண்ணிக்கலாம். எனக்கு என்னன்னா, என்னை நம்பி வந்தவங்க, என் மேல நம்பிக்கை வச்சிருக்கவங்க வந்து கரெக்டா இருக்கணும். அதை இன்னமும் நான் நம்புறேன். அந்த நம்பிக்கையில தான் நான் இன்னமும் இருக்கேன். அதனால மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்றது வந்து முழுக்க முழுக்க என்னை பொறுத்தளவுக்கு என் மனசாட்சிக்கு கரெக்டுன்னு தோணுச்சு. அதனால நான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்க நீங்களும் என்னோட சப்ஸ்கிரைபரும் நிறைய பேர் என்ன சொல்லியிருக்கீங்க, அவர் சப்போர்ட் பண்ணுங்க குமரேசன் அப்படின்னு. அதனால வந்து அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவங்க சப்போர்ட் எனக்கு கண்டிப்பா இருக்கு, சப்ஸ்கிரைபர் சப்போர்ட்டும் கண்டிப்பா இருக்கு. சுமியக்கா, சுமியக்கா, சுமியக்கா. அதனால வந்து இன்னைக்கு தொடர்ச்சியா வந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அவங்களோட பேசுறோம், ஸ்டேஷன்ல பேசி முடிவு போயிருக்கோம். அக்கா இப்ப வந்து நம்ம வீடியோ போட்டுருக்கோம், நீங்க மைக் வச்சிருக்கேன். இப்ப வந்து நம்ம என்ன நடந்துச்சு, உங்களுக்கு என்ன பிரச்சனை, எதனால வந்து நம்ம பேசவே கூடாதுன்னு சொல்லி வார்னிங் கொடுத்தாச்சு. கொடுத்தது ஒரு எல்லாம் மீறின பேசுகள், ஆபாச பேச்சு எல்லாத்தையும் நான் டவுன்லோட் பண்ணிட்டு இப்ப இந்த ஹெவி ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு தான் நான், எனக்கு ஆள் சப்போர்ட் இல்லடா. அப்புறம் நான் எல்லாரும் சொன்ன உடனே இப்போ உனக்கு நிறைய பேர் ஃபோன் அடிச்சு
தம்பி சுமிமாக்கு என்ன வேணும் பேசுங்கன்னு உனக்கு எல்லாரும் கால் பண்ணிட்டாங்க. அதுலதான் குமரேசன் தம்பி தான் எனக்கு காலையில கால் பண்ணா. என்ன அதாக்கா பிரச்சனை ஏக்கா அப்படின்னு கேட்டோன்னே, இப்ப எனக்கு சப்போர்ட் இல்லடா, எங்க மதுரையிலேயே உங்களுக்கு தம்பி இருக்கிறேங்கும் போது நீங்க என்னத்துக்கும் ஒருத்தருக்கு கதறீங்க. அங்க வீடியோ லைவ் போய் பாருங்க, எல்லாம் சுமி அக்கா வந்து ஊன்னு சொன்னா போதும், நான் செய்வேன்னு சொல்றாங்க. நீங்க போங்க குமரேசன் கூட போங்கன்னு எல்லாம் ப்ரெஷர் கொடுத்து அது பூரா மன உளைச்சல் ஆளாயிருக்குங்க. மக்கள் ரொம்ப மன உளைச்சல் ஆளாயிருக்காங்கடா. யாருக்கு கமெண்ட் கொடுத்துருக்கோம், என்ன மாதிரி கமெண்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்ற விஷயம் தான் சொல்லிடுங்க. சிக்கந்தர், மதுரை சிக்கந்தர் என் கணவரே நான் பேர சொல்ற மாதிரி இருக்கு. அவரெல்லாம் கணவர்னு சொல்லம்மா, இப்ப சாத்து நடு சாத்துங்கிறாரு. என்ன கொடுமை. அவரு இந்த ரவுடி பேபி சூர்யா என்ற சுப்பு லட்சுமி, இவங்க 2 பேரும் பொது வலைதளத்துல உட்காந்து இவங்க என்ன வேணாலும் கூத்தடிப்பாங்களாண்டா. ஆனா நமக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கூட இருக்க கூடாதுடா. அவங்க ஆபாச பேச்சு எல்லை மீறி போகுது. என்னால தாங்க முடியல. மதுரையே இல்லக்கா, நம்ம இப்ப வந்து சொல்லிட்டாங்க, ஹெவியா சொல்லிட்டாங்க, உங்களை பத்தி பேசக்கூடாது. ஃபர்ஸ்ட், ரெண்டாவது உங்களுக்கு வந்து ஜீவனாம்சம் மாதிரி ஏதாவது ரெடி பண்ணி கொடுக்கணும். உங்க குடும்பத்துக்கும் உங்க பிள்ளைகளுக்கு வந்து ஏதாவது பண்ணணும், மாசம் மாசம் ஏதாவது பண்ணணும் அப்படின்றத நம்ம மென்ஷன் சொல்லியிருக்கோம். அது சம்பந்தமா ஆக்ஷன் ரிப்போர்ட் சூப்பரா எழுதிருக்காங்க. நான் கூட குழப்பத்துல இருக்கேன் அக்கா. நீங்க நான் ரிப்போர்ட் எழுதி வர்ற வரைக்கும் உங்களுடைய சிச்சுவேஷன் எல்லாமே நான் லைவா பாத்துக்கிட்டு இருக்கேன்க்கா. நீங்க அப்படிக்கா போயிருங்க. நான் அழகா எழுதுன்னு சூப்பரா தெளிவா எழுதிருக்கேன். சாருக்கு சாட்டாவே சூப்பரா புரிஞ்சிட்டு என்ன நடக்குன்னு தெரியுது. நீங்க கவுண்டிங்காக நீங்க இப்ப இந்த யூடியூப்ல வந்திருக்கீங்க. 6 மாசம் 7 மாசத்துக்குள்ளேயே இவ்வளவு உறவுகள் சம்பாரிச்சு வச்சிருக்கீங்க. நமக்கு ஃபுல் சப்போர்ட் வந்து நம்ம யூடியூப்ல இருக்க மக்கள் தான். வேற யாரும் மக்கள் தான்டா உண்மையிலேயே. அந்த பூரா எல்லாம் என்ன செய்ய, குடும்பம் இருக்குடா. இல்லன்னா எல்லாம் ஓடி வருங்க. இப்ப ஆம்பளை பிள்ளையா இருக்க போய் ஏன் மதுரையில வேற யாழே இல்லையான்னு கேட்கத்தானே செய்யறாங்க. எல்லாம் ப்ரெஷர் ஏத்துறாங்க. பொம்பளை பிள்ளைல நம்ம சொல்ல முடியாது தம்பி. ஏன்னா குடும்பம் குட்டின்னு அப்படி பயந்துகிட்டு போயிருங்க வீட்டுக்காரு. இப்ப ஆம்பளைன்னு நீ இப்ப தனி காட்டுராஜா மாதிரி குடும்பம் இருந்தாலும் நம்ம அக்காக்கான்னு வந்து நிக்கிற மாதிரி எத்தனை பேர் வருவாங்கடா. இப்படி நான் போய் நின்றுருக்கேன், தூக்கி எழுத்தானே. அதுதான் பணத்துக்காக தூக்கி இருந்தாங்க. அதுக்காக மன வருத்தமா இருக்கு. வருமானத்தையும் இது பண்ணுது. அது பணத்துக்காக வந்து ஒரு ஏதாவது செய்யலாம் ஓகே, பணத்துக்காக தூக்கி எறியக்கூடிய ஒரு நபர் ஆயிட்டேன் நான். உங்க கோபம்லாம் கிடையாது. ஏற்கனவே ஒரு அட்மின் வச்சிருந்தாங்க, நான் பேர் சொல்ல விரும்பல, எல்லாருக்குமே தெரியும். ஒரு பிரச்சனை ஒன்னையும் ஓடிட்டான். இப்ப மதுரைக்கார பிள்ளை போய் நம்ம பிள்ளைகளா இருந்து நீ எவ்வளவு தைரியமா நின்று பேசுன. ஏதாவது ஒண்ணு இப்ப உறவுன்னு எனக்கு சப்போர்ட் கொடுக்க வர்றாங்கல்ல, எதுக்கு பயப்படுறாங்கன்ற தப்பா வச்சு இணைச்சு வச்சு பேசுறது. ஏன்னா இது தரங்கிட்டு நடக்கிறதுனால இது எல்லாத்தையுமே சொல்லுது. சரிக்கா, நம்ம ஒண்ணு பண்ணிருக்கோம், வெயிட் பண்ணுவோம். சாமிதான் உண்மையிலேயே. அதிகாரிகளை வந்து நான் வந்து உண்மையிலேயே கையெடுத்து கும்பிடணும். அவ்வளவு பாரமெல்லாம் அப்படியே கொட்டி தீர்த்துட்டேன்டா. முடிஞ்சிருச்சுடா. இவங்களை பாருங்க, ஹெவி ஆக்ஷன் தான். இந்த சொல்லு அதுக்கப்புறம் என்ன? ஆமா, அதுக்கப்புறம் சொல்லிருக்கோம். அவங்க வந்து பேசி என்கொயரி கூப்பிடுறேன்னு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால வந்து இன்னைக்கு வந்து ஐடியா இல்ல. ஆமா, நாங்க இங்கதான் இருக்க போறோம், இங்கதான் இன்னைக்கு ஃபுல்லா இருக்க போறோம். இன்னைக்கு ஆக்ஷன் எடுக்காம நாங்க போக போறது கிடையாதுன்னு சொல்லி அக்காவும் சொல்லிட்டாங்க. அதனால அவங்களுக்கு சப்போர்ட்டா யாருமே இல்ல. அதனால வந்து நான் கூட தான் இருக்க போறேன். நாங்க வரும்போதே வந்து அவங்க ஆட்டோல வந்தாங்க, எனக்கு சங்கடமா இருந்துச்சு. சரி நீங்க வாங்க, கார் நான் புக் பண்றேன்க்கா, கார்ல கூட வாங்க. அவங்க ஆட்டோல அவ்வளவு தூரம் வந்தாங்க, நான் வந்து பைக்ல ஏத்த முடியாது. என்னதான் இருந்தாலுமே அவங்க எனக்கு ஒரு அக்கா மாதிரி, அதனால நான் பைக்ல ஏத்திட்டு வர முடியாது. பேசுறதுனால அதனால வந்து நம்ம அவங்க ஆட்டோல அவ்வளவு தூரம் வந்திருக்காங்க. அதனால இன்னைக்கு வந்து ஃபுல் இங்க இருந்து நம்ம என்னன்னு பார்க்க போறோம். ஓகேங்களா? கண்டிப்பா இந்த வீடியோ இப்ப எண்ட்ல வந்து என்னன்னு சொல்றோம், இதுக்கப்புறம் என்னன்னு பாப்போம். என்னக்கா? கண்டிப்பா இல்லடா.